Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SSC MTS ஓட expected exam dates. ஓகேவா? And also இங்கிலீஷ்க்கு இப்போ எஜுகேட்டிவ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்னுக்கு நம்ம எப்படி வந்து அதில் இருக்கிற அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகுறது, எப்படி அந்த சிலபஸை கவர் பண்ணுறது, and then test series marks அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டர் இது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து சிஜிஎல் இந்த டேட்டில் வந்துட்டு நடக்க இருந்தது வந்து போஸ்ட்போன் ஆகி இந்த டேட்டில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? சேம் அதே மாதிரி இப்போ சிஜிஎல் வந்து இந்த டேட்ஸில் போஸ்ட்போன் ஆகி இந்த டேட்ஸில் வந்து நடக்கிறதுக்கு இப்போ சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்ஸில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்ம அந்த கேல்குலேஷனில் பார்க்கும்போது எம்டிஎஸ் வந்து நமக்கு எப்போ இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா 16th October செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட்ல தேர்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம August 21st இருக்கோம். ஸோ August 21st இருந்து இந்த October 15, 16 இந்த டேட்ஸ்க்கு நமக்கு அப்ராக்சிமேட்லி 50 டேஸ் வந்து நமக்கு இருக்கு. அப்ராக்சிமேட்லி பிளஸ் ஆர் மைனஸ் 5 டேஸ்ல வந்துட்டு 50 டேஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இந்த 50 டேஸ்ல வந்துட்டு உங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா டேம் ஷியோர் உங்களால வந்துட்டு ப்ரிப்பேர் 100% வந்து இந்த இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு உங்களால அடாப்ட் ஆகி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வெக்காபுலரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெக்காப்ஸ் பார்த்தீங்கன்னா வெக்காப்ஸ்ல என்னென்னலாம் வரும் உங்களுக்கு, சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் வந்துடும், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் வந்துடும், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஹோமோஃபோன்ஸ் இது நிறைய பேர் விட்டுறாங்க. ஹோமோஃபோன்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹோமோஃபோன்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? கிராமர் அப்படின்னாலே என்னென்ன வரும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ் நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்ன்ல வந்துட்டு கொஞ்சம் லெவல் விச் மீன்ஸ் முன்னெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் வராது பெருசா, பேசிக் ஃபார்மேட்ல தான் இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து இந்த பேட்டர்ன் இந்த டென்சஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது கிராமரை நம்ம இன்னும் நல்லா தெளிவா எல்லா டென்ஸுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். பிளஸ் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப், அது இல்லாம ஒரு சில கிராமர்ல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா கண்டிஷனல்ஸ், ஆட்ஜெக்டிவ் கண்டிப்பா படிக்கணும். அதுல வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இதுல நீங்க ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அண்ட் நரேஷன் இந்த ரெண்டு டாபிக்கும் வந்து எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான், தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் இப்ப லாஸ்ட் நடந்த ஃபேஸ் 13 அண்ட் ஸ்டெனோல வந்துட்டு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ்லயுமே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் பத்தி மேபி அந்த சென்டென்ஸ் கொடுத்து அதுல எது ஃப்ரேஸ் அதுல எது கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் ஆல்சோ வேற என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து கேட்கறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் அண்ட் இட்ஸ் கரெக்ட் யூசேஜ் இது இங்கேயே வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு பாருங்க, and to test comprehension a simple paragraph may be given and question based on the paragraph to be asked. அதாவது என்னன்னா சின்ன பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னாலே இதுல வந்து உங்களுக்கு டவுட் இல்ல, ஆர்சி இல்ல க்ளோஸ் டெஸ்ட் எப்பவுமே நமக்கு ஒரு சின்ன க்ளோஸ் டெஸ்ட் வரும் இல்லையா, சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு அதுவும் வரலாம், இல்ல அப்படின்னா சிம்பிள் பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து கேட்கலாம். ஸோ நீங்க டெஃபினட்டா இந்த ஆர்சி க்ளோஸ் டெஸ்ட் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அட் த சேம் டைம் கிராமர்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமும் பார்த்துக்கணும், இதுவும் பார்த்துக்கணும், அண்ட் ஆல்சோ இந்த வெக்காப்ஸும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்னன்னா இப்போ வந்து டிசிஎஸ் பேட்டர்ன்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சிங்கிள் லைன்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இருக்கும். சிங்கிள் லைன்ல தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும், பார்த்தோன்னா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்ன்ல
எஜுகேட்டிவ் பேட்டர்ன்ல வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா எஜுகேட்டிவ் பேட்டர்ன்ல வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா லென்த் ஆஃப் த கொஸ்டின் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது கைஸ். நீங்க கிராமர்ல என்ன படிக்கிறீங்களோ கிராமர்ல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். வெக்காப்ஸ்னா என்னவோ அதே தான், அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கிறது இந்த டாபிக், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதை உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஃப்ரேஸ் கிளாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது வந்து புதுசுதான், இதை உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேஸும் கிளாஸும் நம்ம கன்ஜெக்ஷன்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்க வந்து அதை வச்சு கொஸ்டினும் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? அது இல்லாம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது வந்து இதுதான் வந்து நியூ சாப்டர். பட் ஆனா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சேம் தான், எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வந்து புதுசா பெரிய டிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இல்லை. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் லைன்ல இது வரைக்கும் இருந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற அந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்ப எப்படி கேட்கறாங்க அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த லென்த் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கு. இப்போ சிங்கிள் லைன்ல இருந்தது 2 to 3 லைன்ஸ், 2 to 3 லைன்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு 2 to 3 லைன்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா அப்போ வந்து சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் வந்து பெரிய சென்டென்ஸா இருக்கிறத தான் அவங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ பெரிய சென்டென்ஸா இருக்கிறத பிக் பண்றதுனாலதான் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் பேசிவ்ல கேட்கறாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா வரும். இதை ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணும்போது லென்த்தியா வரும். நரேஷனை டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும்போதுமே உங்களுக்கு லென்த்தியா வரும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுல இருக்கிறது என்னன்னா இதுதான் சேஞ்சஸ், லென்த் ஆஃப் த கொஸ்டின் அந்த லென்த் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா சிங்கிள் லைன்ல இருக்கிறது 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் ரொம்ப இதுவும் வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது. எப்பவுமே நம்ம கிராமர் பேசிக்ஸ்ல நம்ம கிளியரா இருப்போம் இல்லையா, அங்க நம்ம என்ன அப்ளை பண்ணுவோமோ அதே தான். எவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் சேம் கிராமர் ரூல் நம்ம அப்ளை பண்ண போறோம். சேம் கிராமர் ரூல் அப்ளை பண்ணும்போது நமக்கு அங்கேயே மிஸ்டேக் வரப்போகுது, கண்டிப்பா வராது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணது, இது வரைக்கும் படிச்சது ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி படிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நரேஷன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இது எல்லாத்துக்கும் நான் வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி இது நம்ம டெலிகிராம் சேனல்லே இப்போ நான் கொடுக்கறதுக்கு நான் கண்டென்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். இது வந்து ஃப்ரீ. நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற அந்த பிராக்டிஸ் அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிற சேஞ்சஸ். இதுல நீங்க பேனிக் ஆக வேணாம். இங்கிலீஷ் வந்து சேம் தான், இங்கிலீஷ்ல வந்து பெருசா சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. கிராமர்லாம் மாத்திலாம் எழுத முடியாது. பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோமோ அதேதான், ப்ரெசென்ட்ல என்ன வருமோ அதுதான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன எக்ஸ்ட்ராவா டாபிக்ஸ் ஆட் பண்ணலாம், கொஷின்ஸ் லென்த் பண்ணலாமே தவிர பெரிய சேஞ்சஸ் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் கொண்டு வர முடியாது. ஓகேவா? வெக்காபுலரி உங்களுக்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னா பிளாக் புக் வெக்காபுலரி எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிமே அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வரும்னு ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுனால நம்ம இந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெக்காப்ஸும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து சிஜிஎல், இப்போ நம்ம எம்டிஎஸ் தான் படிக்கிறோம், ஆனா இப்போ நம்ம சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுல உங்களுக்கு வந்து டயர் 2 அதாவது மெயின்ஸ் டயர் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டயர் 1 விட கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நீங்க இனிமே நடக்கக்கூடிய இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கு இந்த டயர் 2ல கேட்ட வெக்காப்ஸ், இந்த வெக்காப்ஸை நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. இந்த பேட்டர்னை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸை லென்த்தியா இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், டென்சஸ் நல்லா படிக்கணும். இந்த மாதிரி பிவைக்யூல டயர் 2ல கேட்ட கொஸ்டின்ஸை நீங்க வெக்காப்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்க வர கொஸ்டின்ஸை ஈஸியா உங்களால வந்து டேக்கிள் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது டெஃபினட்டா வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த எஜுகேட்டிவ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஹோமோஃபோன்ஸ், ஸ்பெல்லிங்ஸ் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு
இது எல்லாமே நீங்க வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் பஞ்சா நான் வந்து PDF அட்டாச் பண்ண முடியுமோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மட்டுமே 10 PDF நான் அட்டாச் பண்ணேன். டெய்லியும் உங்களுக்கு அதே மாதிரி ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா இந்த வெக்கேப்ஸ் கோர்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சினோனிம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வேர்ட் பவர் மேட் ஈஸி இந்த புக்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இந்த செலக்ஷன் போஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டெனோல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா லெட்டர் வைஸ் லெட்டர் ABCDEFG இந்த ஆர்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து இருக்கும். ஒரு லெட்டரா நீங்க இப்படி படிக்கும் போது அந்த லெட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். அந்த லெவல்ல தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல எப்படி ஈஸியா படிக்க முடியும் அப்படின்னா அதாவது அந்த டாபிக் வைஸ் இருக்கு. இப்போ கலர்ஸ், அப்புறம் பாடி பார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து அதுக்கு கீழே இருக்கிற டிவிஷன்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணி படிக்கும் போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இடியம், ப்ளூ கலர், ப்ரௌன் கலர், பிங்க் கலர், இன்னும் ஆட் பண்ணி இன்னும் இருக்கு ஆக்சுவலி. பர்பிள், ரெட், ஒயிட், எல்லோ. ஸோ இந்த மாதிரி நீங்க தனித்தனியா படிக்கும்போது இப்போ பிளாக்னா பிளாக் நேச்சரா இருக்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அந்த மீனிங் தான் எல்லாத்துக்குமே மோஸ்டா அப்ளை ஆகும். ஸோ இப்படி நீங்க இதுல படிக்கும்போது நான் ஓபன் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி நீங்க படிக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, வீடியோ மூவிங்ல இருக்கிறதுனால பிளேயிங்ல இருக்கிறதுனால அது ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்க நார்மலா ஓபன் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதுலயுமே இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ்ல தனித்தனியா ஐஸ், ஃபிங்கர்ஸ், ஹெட், ஹார்ட் இதுல இன்னுமே இருக்கு. ஓகே, நோஸ், லிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அதை அந்த தனித்தனியா அதை நீங்க படிக்கும்போது இந்த அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நான் இன்னும் என்ன ஆட் ஆகும் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா MTS, CGL, CHS டயர் 2ல கேட்ட வெக்கேப்ஸ், அந்த வெக்கேப்ஸும் உங்களுக்கு இதுல ஆட் ஆகும். கொஞ்சம் லெவல், அதாவது இது வரைக்கும் TCS லெவல்ல இருந்தது இல்லாம இப்ப இந்த எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சினோனிம்ஸ் எல்லாமே வந்து இதுல ஆட் ஆகும். ஓகேவா? சோ இது நீங்க தனியா வேணும்னா இதை நீங்க வாங்கிக்கலாம். அதுவே நீங்க வந்து தனியா வேணும்னா நீங்க இதுல வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த ஸ்பெஷலி ஃபார் MTS காம்போ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இதுல நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இங்க இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு வேணும் இல்லையா, ஸோ ஆட் பண்ணியாச்சு. இதுல வந்து எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் வெக்காபுலரி அப்படின்றதுல இது எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். கோர்ஸ் வாங்கினவங்க இதுல நீங்க கெட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது மட்டும் வேணும், இது மட்டும் இருந்தா போதும், அதாவது இந்த வெக்காப்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் கூட நீங்க தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெக்காப்ஸும் கொஞ்சம் ஹை லெவல்ல நம்ம லேர்ன் பண்ணணும். பிளாக் புக் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் அவங்க ஹை லெவல் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால பிளாக் புக் வெக்காப்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும் நம்மளும். ஓகேவா? சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், மைனர் சேஞ்சஸ், மைனர் அடாப்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணிக்க போறோம். ஸோ இது இந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது டெஃபினட்டா நம்மளால வந்துட்டு நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இது வரைக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அக்யூரேசி தான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கூட யார் யாரெல்லாம் எழுத போறா, இப்போ MTS அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 10th லெவல் கிரேட் தான். ஆனா வந்து யார் யார் எழுதுவா 12th லெவல் கிரேட், டிகிரி லெவல் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த லெவலுக்கு கொஸ்டினும் இருக்கும், கட் ஆஃபும் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன இங்க வேணும்னா அக்யூரேசி மேட்டர்ஸ். அக்யூரேட்டா நீங்க ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா தெரிஞ்சா மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணும்போது தான் நீங்க வந்து இங்க கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் இங்கிலீஷ்க்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கணும் போது இது வரைக்கும் இருந்த ஃபார்மேட் வேற. ஃபார்மேட் அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேற, இப்ப இருக்கிறது வேற. ஓகேவா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிட்டு மூவ் ஆனாதான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்க எடுக்கிற மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எடுக்கிற மார்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா TCS பேட்டர்ன்ல இருக்கக்கூடாது, TCS விட ஒரு படி அதிகமா இருக்கணும். ஸோ நீங்க வந்து CGL, CHSL எடுக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க லாஸ்ட் இயர்ல CGL, CHS கூட எடுத்துக்கலாம். ஆனா MTSக்கு வந்து கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸா, கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கிற கொஸ்டின்ஸா நீங்க வந்து அந்த மாதிரி மார்க்ஸ் எடுக்கும்போது தான் அந்த மார்க்ஸ் தான் உங்க
ரியல் எக்ஸாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க ரொம்ப லோ லெவல்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த லெவல் எக்ஸாம்க்கு வராது. ஓகேவா? கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கிற கொஷின்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேட்டர்னுக்கு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா டெஃபினட்டா வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கான கோர்சஸ், கிராமர், வெக்கேப் கோர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆக்சஸ் பண்ணாதவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க கீழே தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டீடைல்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கின எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட், அதாவது காம்போ கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்க தனியா வாங்க வேண்டாம், உங்களுக்கு இதுலயே வந்து நான் கொடுத்துட்டேன், இதுலயே தான் இருக்கு. வெக்கேப்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படிங்கிறவங்க கோர்சஸ் எதுவுமே வாங்கல, வெக்கேப்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க இதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோர்சஸ் வாங்கினவங்களுக்கு, காம்போ கோர்ஸ் வாங்கின ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் இதுல இந்த எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் வெக்கேப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 50 days ஸ்டடி பிளானர் நான் வித்தின் 2 days, நாளைக்கு இல்லை நாளைக்கு ஷியூரா நான் கொண்டு வரேன். ஓகேவா? 50 days ஸ்டடி பிளானர் இங்கிலீஷை வந்து 3 டிவைட் பண்ணி, அதாவது கிராமர், வெக்கேப், பேசேஜ் 3 டிவைட் பண்ணி 50 daysல எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற பிடிஎஃபோட நான் வித்தின் 2 daysல நான் வரேன். ஓகேவா? ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கிளாஸஸ் நல்லா பாருங்க. இப்போ நான் யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லெவல் அதிகமான கொஷின்ஸ் தான். நான் ஸ்டெனோல இருந்து கூட எடுத்திருக்கேன் அந்த பிக்யூஆர்எஸ் எல்லாம். பிக்யூஆர்எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்யூஆர்எஸ் நீங்க சொன்னேன்னா பிக்யூஆர்எஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பிக்யூஆர்எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3ல எது வேணாலும் வரலாம். இதுல 5 மார்க் வரலாம், இதுல 5 மார்க் கேட்கலாம், இல்ல இதுல கூட 5 மார்க் கேட்கலாம். பிக்யூஆர்எஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் கொண்டு வரது எல்லாமே கொஞ்சம் லெவல், நான் எம்டிஎஸ்ல இருந்து எடுக்கவே இல்லை. எப்போ எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சோ நான் அதுல இருந்து கொஞ்சம் லெவல் அதிகமான கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் இருக்கும். அந்த கிளாஸஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது எல்லாமே லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தான். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்க அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னுமே வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாம நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் வந்து 50 days ஸ்டடி பிளானர் இங்கிலீஷை வந்து எப்படி தரோவா இங்க இருக்கிற இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டடி பிளானரோட நாளைக்கு நான் வரேன். ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நீங்க ரொம்ப பேனிக் ஆக வேணாம். இங்கிலீஷ் சேம் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு நீங்க அடாப்ட் ஆகிட்டீங்கனாலே டெஃபினட்டா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் 50 days ஸ்டடி பிளான பார்க்கலாம். தட்ஸ் இட் வித் தி செஷன். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.